If the standard deviation of a data is 4.5 and if each value of the data is decreased by 5, then find new standard deviation. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லிட்டு 4.5 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை சிக்மான்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். 4.5 சம் செட் ஆஃப் டேட்டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஃப் ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிக்ரீஸ்டு பை 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேட்டாவும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 5 டிக்ரீஸ் ஆகும்போது அப்போ வாட் இஸ் த நியூ சேஞ்ச், நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை டேட்டா வேணால் இருக்கட்டும், அது 10, 100 வாட் எவர் இட் இஸ், அதில் இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வரக்கூடிய நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்ரீஸ்டு பை 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே எத்தனை டேட்டா இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லலை, ஒவ்வொரு டேட்டாவும் 5 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டே வராங்க. அப்போ நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ பழைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னவோ அதே தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தாலும் சரி இல்லை டிக்ரீஸுன்னு கொடுத்தாலும் சரி, there is no change in the standard deviation. That's all. Thank you.